வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன டிஃபன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டஃப்டு பராட்டா தான் பண்ண போறோம். வெங்காயமும் தோசை மிளகா பொடியும் சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு பிசறி வச்சிருக்கேன் லைட்டாக. இப்போ இதில் வந்து நம்ம பாருங்க மாவு வந்து பிசைஞ்சு ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம் நாம. ஸோ இதில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய இட்லி மிளகா பொடி, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. இதை ஸ்டஃப் பண்ணி பண்ணுற பராட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இடுறதை பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து சப்பாத்தி கல் வச்சிருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம். வெங்காயம் வந்து பச்சையா சேர்க்கறதுனால வேகாதோ அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பா வந்துடும், கவலைப்படவே வேண்டாம். எல்லாமே அதே மாதிரியே தான் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்க போறோம். இந்த மிளகா பொடியில் இருக்கிற காரம் மட்டும்தான், வேற எந்த காரமும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், தோசை மிளகா பொடி நம்மளது தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது சிஎம் இட்லி மிளகா பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மில் ஹவுஸில் கிடைக்கிது. அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய, அதாவது என்னோட சாம்பார் பொடி வத்தக்குழம்பு பொடி அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களுடைய இட்லி மிளகா பொடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இட்லி மிளகா பொடியும் வருது. ஸோ அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தெடுத்து எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசா பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு திக்கா இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டஃப்டு பராட்டாக்கு வந்து தயிர் தான் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய மிளகாப்பொடியில காரம் இருக்கு, நீங்க தயிர் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இட்லி மிளகாப்பொடி போட்டு வெங்காயமும் இட்லி மிளகாப்பொடியும் சேர்த்து ஸ்டஃப்டு பராட்டா பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். தயிர் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய மிளகாப்பொடியில உப்பு இருக்கும், அதனால நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டா உப்பு போட்டு பெசரி வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறமா இதுல வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இட்லி மிளகாப்பொடி மேல போட்டு அழகா நீட்டா அந்த மாதிரி மூடிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இடம் வரும், வெளியிலேயே வராது, நல்ல பர்ஃபெக்டா இடம் வரும் நமக்கு. அதே மாதிரி மாவு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் பண்ணும்போது மேல் மாவு வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். எப்பயுமே ஸ்டஃப்டு பராட்டா எல்லாம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் மேல் மாவு கூட இருந்தா தான் நல்லா இருக்கும், வெளியில வராம கரெக்டா வந்துடும். பாருங்க நான் சொன்ன மாதிரி இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ பர்ஃபெக்டா வரும், அப்படியே ஈஷெல்லாம் இது அதாவது வெளியில எல்லாம் வராது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டா வரும். இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயமும் இட்லி மிளகா பொடியும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃப்டு பராட்டா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ ஒரு டக்குன்னு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, என்னடா இது பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டஃப் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் பண்ணி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, வெறும் மிளகாப்பொடி மட்டும் கூட நீங்க போட்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணி பாருங்க, எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.